குழு வந்து ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், லாட்டிவா, ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே பஹல்காமிலே நடந்த ஒரு சம்பவத்தை மிக மோசமான தீவிரவாத தாக்குதலால் 26 பேரை நாம் இழந்திருக்கிறோம். அதோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பல பேர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை, நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. இந்த குழு மிக முக்கியமாக கட்சியினர் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அம்பாசிடர்ஸ், ஃபார்மர் டிப்ளமேட்ஸுமே அதில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த முயற்சி அப்படின்றது சர்வதேச ஒத்துழைப்பு பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறீங்களா? எந்த மாதிரி? சர்வதேச அளவிலே நம்முடைய நிலையை, நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லுவதற்காக. ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி பல்வேறு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே உண்மையான நிலவரம் என்ன, நம்முடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்லுவதற்காக இந்தியாவின் சார்பிலே எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு, ஃபார்மர் அம்பாசிடர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதே சமயம் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இந்த குழு எவ்வாறு ஹவு தே டிஃபைன் த குரூப் அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா திரிணாமுல் ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக கொடுத்தாங்க. காங்கிரஸுமே எங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு ஜெயராம் ரமேஷ் வச்சார் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இல்லைங்க, இதெல்லாம் யார் போகிறது, யார் போகாம இருக்கிறது, யாரை அந்த கட்சி அனுப்புகிறது அப்படிங்கிற சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையான ஒன்று, நாம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதன் பிரதிநிதிகளாக நாம் செல்கிறோம். We are going as Indians. We are not here to talk about conflicts or difference of opinions. We all care about the country.